ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எது நம்ம பார்க்க போகிறோம்? என்ன சாப்பிடலாம்? முட்டாய் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தக்காளி கத்திரிக்காய் கடைஞ்சல் சாப்பிடுவோம். டேஸ்ட் எப்படி இதுன்னு பார்த்துருவோம். தப்பா சொல்லிட்டுங்க, பச்சை பயிறு கடைஞ்சல் வச்சா செம்ம டேஸ்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட். உருளைக்கிழங்கு இந்த பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. வாரத்தில் 2 நாள் சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இது பேர் வந்து பச்சை பயிர். பச்சை கலர் தான் இருக்கும் பச்சை பயிர். இந்த பச்சை பயிரை வந்து நல்லா தேங்காயில் திருவி போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கடைஞ்சலாம், இது மாதிரி வந்து கடைஞ்சி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டு. அது வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிடுங்க. நல்லா ஒரு ஆரோக்கியம், உடம்புக்கு நல்லா ஹெல்த் டிஷ். தொகுதிவோம். செம்ம டேஸ்ட்டுங்க. செம்ம அப்படியே ரசிச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட். ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. எந்த குழம்புனாலும் இருக்கட்டும், இந்த உருளைக்கிழங்கு இருக்குதுங்களே, இதை வந்து இதுலேயே மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுலேயே மிக்ஸ் பண்ணி நல்லா பிசிந்துருங்க. பிசிந்துட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா செம்ம இன்னும் மஜ்ஜவாக இருக்கும்.
செம்ம டேஸ்ட். முட்டை சாப்பிட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிட்டாச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு ருசியாக வந்துச்சு. பச்சை பயிறு சாம்பார் வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். இல்லாட்டி தேங்காய் திருவள்ளுவர் போட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிறு அப்படியும் சாப்பிட்லாம். ஏன்னா அது மாதிரி பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா நான் அது மாதிரி நிறைய சாப்பிட்டுருக்குறேன். நம்ம பச்சை பயிறு உண்டை மைதா மாவு பிசைஞ்சிட்டு, இது வந்து நல்லா கெட்டியாக சக்கரைலாம் போட்டு பிசைஞ்சிட்டு உள்ளே வச்சு ரொட்டி மாதிரி சுட்டு இது மாதிரி போட்டு போண்டா இதை அப்படியே தொட்டு எடுப்பாங்க. அப்படியே தொட்டு அப்படி போடுவாங்க. சொயா உண்டைன்னு வாங்க. அது சொயா உண்டை மாதிரியுமே சாப்பிட்லாம். அப்படியும் அது பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாள் நல்லா ஸ்ட்ரென்த்து, நல்லா ஆரோக்கியம், நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா சாம்பாராக செஞ்சுருங்க. நல்லா திக்காக இது பண்ணி நல்லா கடைஞ்சிட்டு செய்யுங்க. நல்லா அருமையாக இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டு வரும். பருப்பு குழம்பு செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம். அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஆரோக்கியமாக வச்சுங்க உடம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோ பார்ப்போம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த செஞ்சு பார்த்துட்டு எந்த டிஷ்ஷு செய்கிறீங்களோ இந்த பச்சை பயிரை வச்சு எது செய்கிறீங்களோ செஞ்சுட்டு சாப்பிட்டு இதில் வந்து எது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.